உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்த். சிறுவர்களை கொன்று வீசிய இலங்கை ராணுவம் சத்திரகுண்டான் படுகொலையின் 35வது ஆண்டு நாள் இன்றைய தினமாகும். 1990ஆம் ஆண்டு புரட்டாதி 9ஆம் தேதி வடக்கே கிழக்கே சோகத்தில் மூழ்கிய நாளும் கூட. வந்தாறுமுலை பல்கலைக்கழகத்தில் 158 பேர் பலியெடுக்கப்பட்டு 4 நாட்கள் தான் இலங்கை அரசின் திட்டமிட்ட அடுத்த இனப்படுகொலை கிழக்கே மட்டக்களப்பை உலுக்கிய நாள் இன்றைய தினம் ஆகும். வேறு நபர்களுக்கு சொந்தமான 83 கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததற்கு 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கணையமுல்லை கொரகொல்ல பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக நகர காவலர் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 60வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது. இந்த கூட்டத்தொடர் இன்று முதல் அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த முறை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் விஜித கெரத விசேட உரையொன்றை ஆற்ற உள்ளார். மன அமைதிக்காக ராமரை தரிசிக்க கிறிஸ்துவா செல்வதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பிரிந்து சென்ற சசிகலா, டிடிவி தினகரன், OPS உள்ளிட்டோரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்மையில் வலியுறுத்தியிருந்தார். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற EPSக்கு 10 நாட்கள் கெடு விதித்திருந்தார். இலங்கையில் போக்குவரத்து சட்டம் இன்று முதல் கடுமையாக அமுல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக வாகனங்களை சோதனை செய்ய நாடு முழுவதும் நகர காவலர் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்னா குணசேனா சுட்டிக்காட்டியுள்ளார். போக்குவரத்துக்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் வண்ணங்கள் மாற்றப்பட்ட வாகனங்கள் குறித்து இதன்போது சோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் வெவ்வேறு வண்ணங்களில் கூடுதல் விளக்குடன் இயங்கும் வாகனங்களின் முன்பின் மற்றும் இரு பகுதிகளில் சித்திர வடிவமைப்புகள், விளம்பரங்கள் பிரசுரித்த சட்டவிரோத மேலதிக உதிரி பாகங்கள் தொடர்பிலும் சோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்ய மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் புற்றுநோயை தடுக்கும் புதிய தடுப்பூசிகளை கண்டுபிடித்து இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். புற்றுநோயை தடுக்கும் என்டமிக்ஸ் தடுப்பூசி மனித சோதனைகளை குறிப்பிடத்தக்க வெற்றி முடிவுகளை கொண்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. நாளை 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிரான்சில் உள்ள வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் வன்முறைகள் ஏற்படாமல் தடுக்க ஜொந்தமினார் காவல்துறையினர், இராணுவத்தினர் என 80,000 பாதுகாப்பு வீரர்கள் குவிக்கப்பட உள்ளனர். நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தின் மீது நகர்காவலர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 14 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். இன்ஸ்டா, பேஸ்புக், எக்ஸ், யூடியூப் உள்ளிட்ட 26 வகையான சமூக வலைதளங்களுக்கு கடந்த 4ஆம் தேதி நேபாள அரசாங்கம் தடை விதித்தது. இது தொடர்பாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez வெளியிட்ட காணொலி அறிக்கையில், இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எரிபொருள் ஏற்றிச் செல்லும் இந்த கப்பல்களும் தங்கள் நாட்டு துறைமுகத்திற்கு நுழைய அனுமதி இல்லை எனவும் அறிவித்துள்ளார். ரஷ்யா மீதான தடைகள் குறித்து பேச்சுவார்த்தைக்காக ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் டேவிட் ஒசல்வின் அமெரிக்காவுக்கு செல்கின்றார். உக்ரைன் மீதான பாரிய தாக்குதலை அடுத்து ரஷ்யா மீது புதிய தடைகள் விதிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலிய ஹமாஸ் இடையே போர் நிறுத்தி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் மூண்ட நிலையில் ஹமாஸை அழிப்பதாக சபதமேற்ற இஸ்ரேல் காசா மீது தாக்குதலை நடத்தி வருகின்றது. இதில் ஹமாஸ் அமைப்பினர் மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கொல்லப்பட்டு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இந்திய அணியில் விளையாட ஆசைப்பட்ட வீரர் தனக்கு நேர்ந்த மோசமான சூழலால் மீண்டும் ஹாங்காங் அணியில் களமிறங்குகிறார். உலகக்கிண்ண தகுதிச் சுற்றில் லியோனல் மெஸ்ஸியின் சாதனையை போர்த்துகல் ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ முறியடித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாகிஸ்தான் ஆடித்தலைவரின் செயல் கவனம் பெற்றுள்ளது. நியூசிலாந்து வீரர் ராஸ் டைலர் தனது ஓய்வு முடிவை திரும்ப பெற்றுள்ளார். 41 வயதான ராஸ் டைலர் 2006ஆம் ஆண்டு முதல் நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்காக விளையாடத் தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் 3 அணிகள் இதுவரை ஒரு போட்டிகளில் கூட வெற்றி பெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.